எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாரும் சந்தோஷமாகிறீரா? ஹalleluya. ஹalleluya. நம்முடைய கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ನಮ್ಮ ಕರ್ತನು ನಮಗೆ ಒಳ್ಳೆಯವರಾಗಿಯೇ ಇದ್ದಾರೆ. அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವವರಾಗಿಯೇ ಇದ್ದಾರೆ. அவர் கிருபை பொருந்தினவராய் இருக்கிறார். ಕೃಪೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. ஆனபடினாலே ಆದ್ದರಿಂದ அந்த தேவன் ಆ ದೇವರು இன்றைக்கு நம்மை வழிநடத்த ಇವತ್ತು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವಂತೆ அவர் போதுமானவராய் ಅವರು ನಮಗೆ ಸಹಾಯಕರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் அவர் எனக்கு போதுமானவர் என்று சொல்லி Praise the Lord. Yes. Amen. Amen. Glory. Praise Him. Praise Him. Praise Him. Hallelujah. Thank you, Jesus. Amen. Amen. உங்களுடைய விசுவாசத்தை அவர் பார்க்கிறார். ನಿಮ್ಮ ಒಂದು ನಂಬಿಕೆಯನ್ನು ಅವರು ನೋಡುತ್ತಾರೆ. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நான் எப்பொழுது கர்த்தர் அதை செய்வார் நீங்க கரங்களை தட்டுங்க சொல்றனோ, ನಾನು ಯಾವಾಗ ಕರ್ತನು ಮಾಡುವರು ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿರಿ ಅಂತ ಹೇಳುತ್ತೇನೋ அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். ಅದನ್ನೆಲ್ಲ ದೇವರು ನೋಡುತ್ತಾರೆ. பார்த்து அவங்களுக்கு அப்படியே கிரியை நடப்பிக்கிறார். ನೋಡಿ ಅವರಿಗೆ ಹಾಗೆ ಕ್ರಿಯೆ ನಡೆಸುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இப்பொழுது கூட நாம் தேவனுடைய செய்திக்கு நேராக ಈಗಲೂ கடந்து ಕೂಡ போவோம். ನಾವು ದೇವರ ಸಂದೇಶಕ್ಕೆ ನೇರಾಗಿ ಕಳೆದು ಹೋಗೋಣ. மத்தேயு சுவிசேஷம் ಮತ್ತಾಯ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 9வது அதிகாரம் 9ನೇ ಅಧ್ಯಾಯ 1வது வசனத்திலிருந்து 1ನೇ ವಾಕ್ಯದಿಂದ நான் படிக்கிறேன், கவனி. ನಾವು ಹೋಗೋಣ, ಗಮನಿಸಿ. அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரை பட்டு தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடங்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனார். ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದ್ರಿ. ಆತನು ದೋಣಿಯನ್ನು ಹತ್ತಿ ಸಮುದ್ರವನ್ನು ದಾಟಿ ತನ್ನ ಊರಿಗೆ ಬಂದನು. ಅಲ್ಲಿಗೆ ಬಂದಾಗ ಹಾಸಿಗೆಯ ಮೇಲೆ ಬಿದ್ದುಕೊಂಡಿರುವ ಒಬ್ಬ ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗಿಯನ್ನು ಆತನು ಬಳಿಗೆ ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಂದರು. ಯೇಸು ಅವರ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಿ ಪಾರ್ಶ್ವವಾಯುವ ರೋಗಿಗೆ, ಮಗನೇ, ಧೈರ್ಯವಾಗಿರು, ನಿನ್ನ ಪಾಪಗಳು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿವೆ ಎಂದು ಹೇಳಿದನು. ಅಲ್ಲಿದ್ದ ಶಾಸ್ತ್ರಿಗಳಲ್ಲಿ ಕೆಲವರು, ಇವನು ದೇವದೂಷಣೆ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂದು ತಮ್ಮೊಳಗೆ ಮಾತನಾಡಿಕೊಂಡರು. ಯೇಸು ಅವರ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ತಿಳಿದು, ನೀವು ಯಾಕೆ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಕೆಟ್ಟ ಆಲೋಚನೆಯನ್ನು ಮಾಡುತ್ತೀರಿ? ಯಾವುದು ಸುಲಭ, ನಿಮ್ಮ ಪಾಪಗಳು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿವೆ ಅನ್ನುವುದೋ ಎಂದು ಅನ್ನುವುದೋ ಅಂದರೆ, ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಬಿಡುವುದಕ್ಕೆ ಮನುಷ್ಯ ಕುಮಾರನಿಗೆ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಅಧಿಕಾರ ಉಂಟನೆಂಬುದು ನಿಮಗೆ ತಿಳಿದಿರಬೇಕು ಎಂದು ಹೇಳಿ ಪಾರ್ಶ್ವರೋಗಿಯನ್ನು ನೋಡಿ, ಎದ್ದು ನಿನ್ನ ಹಾಸಿಗೆಯನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಮನೆಗೆ ಹೋಗು ಅಂದನು. ಅವನು ಎದ್ದು ಮನೆಗೆ ಹೋದನು. ಜನರು ಇದನ್ನು ನೋಡಿ ಭಯಪಟ್ಟು ದೇವರು ಮನುಷ್ಯರಿಗೆ ಅಂತ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ ಆತನನ್ನು ಕೊಂಡಾಡಿದರು. ஆமென். ஹalleluya. ಹalleluya. இங்கே நாம் பார்க்கிறோம், ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, திமிர்வாதக்காரன், ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗಿಯು, அவனால நடக்க முடியவில்லை. ಅವನಿಂದ ನಡೆಯಕ್ಕಾಗ್ತಾ ಇಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. அப்படிப்பட்டவனை ಆ ರೀತಿ ಉಳ್ಳವನನ್ನು எப்படியாகிலும் இயேசுவினிடத்திலே கொண்டு வர வேண்டும். ಹೇಗಾದ್ರೂ ಯೇಸುವಿನ ಬಳಿ ತರಬೇಕು. அது நிமித்தமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರ
ಮಹಿಮೆ ಹೊಂದಬೇಕು என்று சொல்லி 4 பேர் நினைத்தார்கள். ಅಂತ ಹೇಳಿ 4 ಜನ ತಿಳಿದರು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. அப்பொழுது இயேசு இருக்கிற வீட்டிற்கு வந்தார்கள். ಆಗ ಯೇಸು ಇರುವಂತ ಮನೆಗೆ ಬಂದರು. வந்து உள்ள பார்த்தால் ಬಂದು ಒಳಗೆ ನೋಡಿದರೆ ஜனம் அப்படியாய் நெருக்கமாய் இருக்கிறது. ಜನರು ಹಾಗೆ ಅಲ್ಲಿದ್ದರು. ஹalleluya. ஹalleluya. அப்பொழுது அவர்கள் யோசனை பண்ணுகிறார்கள், ಅವರಾಗ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಾರೆ, எப்படியாயிலும் இவனுக்கு சுகத்தை கொடுப்பதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் ಹೇಗಾದರೂ ನಾವು ಇವನಿಗೆ ಸುಖವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ನಾವು ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು என்று சொல்லிவிட்டு ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು எப்படி அந்த வீட்டிற்குள்ளே அவனை கொண்டு போகலாம் ಹೇಗೆ ಆ ಮನೆ ಒಳಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗೋಣ என்று சொல்லி அவர்கள் யோசித்த வேளையில ಅಂತ ಹೇಳಿ ಯೋಚಿಸಿದಂತ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ லூக்கான சுவிசேஷம் 5வது அதிகாரம் ಲೂಕ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 18வது வசனத்துல படிக்கிறோம் பாருங்க. 18ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ನಾವು ಓದೋಣ. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். அல்லேலூயா. ஹalleluya. அவனை எப்படியாயிலும் இயேசு இருக்கிற அந்த இடத்துக்குள்ள என்ன செய்யணும்? ಯೇಸು ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವನು ಏನ್ ಮಾಡಬೇಕು? கொண்டு போக வேண்டும். ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. அல்லேலூயா. ஹalleluya. பாருங்க, ஒரு விசுவாசியுடைய எண்ணம், ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಯ ಒಂದು ಯೋಚನೆ, அவனுடைய விசுவாசம் எப்படி இருக்க ಅವರ வேண்டும்? ಒಂದು ವಿಶ್ವಾಸ ಹೇಗಿರಬೇಕು? நாம் மாத்திரம் பரலோகத்திற்கு போனால் போராது, ನಾನ್ ಮಾತ್ರ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಸಾಲೋದಿಲ್ಲ, நம்முடைய பாவம் மாத்திரம் மன்னிக்கப்பட்டால் போதாது, ನಮ್ಮ ಪಾಪ ಮಾತ್ರ ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ರೆ ಸಾಲೋದಿಲ್ಲ, மற்றவருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட ಬೇರೆಯವರ வேண்டும், ಪಾಪವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಡಬೇಕು, மற்றவர்களும் பரலோகத்திற்கு வர வேண்டும் ಬೇರೆಯವರು ಪರಲೋಕಕ್ಕೆ ಬರಬೇಕು என்கிற அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளே காணப்படுகிறது. ಅನ್ನುವಂತಹ ನಂಬಿಕೆಯನ್ನು ಅವರಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ ನೋಡಿ. ஆனபடி அவர்கள் என்ன செய்கிறார்களா? ಆದ್ದರಿಂದ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. பாருங்க, தேவனுக்கு முன்பாக ನೋಡಿ, ದೇವರ ಮುಂದೆ அந்த அதாவது லக்குவா அடிச்சவன ಆ ಪಾರ್ಶ್ವಾಯು ರೋಗಿಯವನನ್ನು எப்படியாயிலும் அவர் முன்னாடி கொண்டு போய் வைக்கணும். ಹೇಗಾದರೂ ಅವರ ಮುಂದೆ ತಂದು ಇಡಬೇಕು. ஜனமும் கூட்டமா இருக்குது, ಜನ ಗುಂಪು ಕೂಡಿದ್ದಾರೆ, வாசலுக்குள்ள கூட நுழைய முடியாது. ಒಳಗೆ ಕೂಡ ನುಗ್ಗಿ ಬರಲು ಸಾಧ್ಯ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. அப்படி இருக்கும்போது ಆ ರೀತಿಯಾಗಿರುವಾಗ அவங்களுக்கு ஒரு வகை தோணுச்சு, ಒಂದು ಯೋಚನೆ ಬಂದಿತ್ತು, ஒரு ஐடியா வந்துச்சு அவங்களுக்கு. ಒಂದು ಯೋಚನೆ ಅವರಿಗೆ ಬಂದಿತ್ತು. பாருங்க 19வது வசனம். 19ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ. ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜன்னல்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. பாருங்க, தட்டோடு ನೋಡಿ, ಹಂಚು, அதான் ஓடு போட்டிருக்க வீடு பார்த்திருக்கிறீங்களா? ಹಂಚಿನ ಮನೆ ನೋಡಿದೀರಾ? அல்லேலூயா. ಹalleluya. அதுல ஒரு 4 ஓட்டை இறக்குனாதான் ಅದರಲ್ಲಿ ಒಂದು 4 ಹಂಚನ್ನು ತೆಗೆದ್ರೆ ஒரு மனுஷனை உள்ள அனுப்ப முடியும். ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ಒಳಗಡೆ ಕಳಿಸಬಹುದು. ஆமே. அல்லேலூயா. ஹalleluya. எங்க ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி காரியங்கள் சகஜமா நடந்திருக்குது. ಊರುಗಳಲ್ಲೆಲ್ಲ ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳು ಸಹಜವಾಗಿ ನಡೆಯುತ್ತವೆ. ஏதாவது டோர் உள்ள லாக் கொடுத்துச்சுன்னா, ಏನಾದ್ರೂ ಡೋರ್ ಒಳಗಡೆ ಲಾಕ್ ಏನಾದ್ರೂ ಬಿದ್ಬಿಟ್ರೆ இப்படி அந்த 4 ஓட பிரிச்சுக்கிட்டு ಹೀಗೆ ಆ 4 ಹಂಚು ಮಾತ್ರ ತೆಗೆದುಬಿಟ್ಟು உள்ள இறங்கி ಒಳಗಡೆ ಇಳಿದು அந்த லாக்கை ஓபன் பண்ணி இருக்கிற நிறைய சமயங்களை நான் ಆ அனுபவித்திருக்கேன். ಲಾಕ್ ಅನ್ನು ಓಪನ್ ಮಾಡುವಂತ ಅನೇಕ ಘಟನೆಗಳನ್ನು ತಿಳಿದಿದ್ದಾರೆ. இப்படி போல இவர்களுக்கு இப்படி ஒரு யோசனை தோடி ಈ இருக்கிறது. ರೀತಿಯಾಗಿ ಇವರಿಗೊಂದು ಯೋಚನೆ ಬಂತು. எப்படி ஆகிலும் ಹೇಗಾದರೂ அவங்களுடைய யோசனை எப்படி? ಅವರ ಯೋಚನೆ ಹೇಗೆ? எப்படி ஆகிலும் ಹೇಗಾದರೂ இந்த லக்குவா அடிச்சவன, ಈ ಪಾರ್ಶ್ವಾಯು ರೋಗಿಯನ್ನು, இந்த வாதக்கூறு உள்ளவன ಈ ರೋಗಿಯನ್ನು ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಂದೆ நம்ம கொண்டு போய் விடணும். ನಾವು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಬಿಡಬೇಕು. அல்லேலூயா. ಹalleluya. அல்லேலூயா. ಹalleluya. அவங்களுக்கு இன்னொரு விசுவாசம் என்ன ಅವರಿಗೆ தெரியுமா? ಇನ್ನೊಂದು ವಿಶ್ವಾಸ ಏನಂತ ಗೊತ್ತಾ? இயேசுவினிடத்துல வந்த அத்தனை பேரும் சுகமானார். ಯೇಸುವಿನ ಬಳಿ ಬಂದ ಅಷ್ಟು ಜನರು ಸುಖ ಹೊಂದಿದರು. அத்தனை பேரையும் அவர் தொட்டார். ಅಷ್ಟು ಜನರನ್ನು ಅವರು ಮುಟ್ಟಿದರು. அதனால இந்த இடத்துல அவரை கண்டிப்பா கொண்டு போவோம். ಆದ್ದರಿಂದ ನಾವು ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಖಂಡಿತವಾಗಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗೋಣ. அவர் தொடுவாரு, ಅವರು ಮುಟ್ಟುವರು, சுகம் உண்டாகும். ಸುಖ ಉಂಟಾಗುವುದು. அதன் மூலியமாக ಅದರ ಮೂಲಕವಾಗಿ
ಮಹಿಮೆಪಡುವ. ಊರೆಲ್ಲ ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದುತ್ತದೆ. ஹalleluya 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 ஹalleluya. என்ன செய்றாங்க? தட்டு ஓடுகளை நீக்கிக்கிட்டு ಆಗ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಆ ಹಂಚಿಗಳನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದು ಹಾಕಿ அப்படியே அவனை கீழே இறக்குறாங்க. ಹಾಗೆ ಅವನನ್ನು ಕೆಳಗೆ ಇಳಿಸುತ್ತಾರೆ. நான் நினைக்கிறேன் படுக்கன்னா அந்த சும்மா ஏதோ ஒரு கீழே இறக்கும் போது ஏதோ பாயில தான் வச்சு அப்படியே இறக்கி விட்டுருக்கணும். ಏನಾದ್ರೂ ಒಂದು கட்டளெல்லாம் உள்ள போகாது. ಚಾಪೆನ ಏನಾದ್ರೂ ಇಟ್ಟಿ ಹಾಗೆ ಇಳಿಸಿರಬಹುದು. ஆமா அப்படியே இறக்கி விட்ட உடனே ಇಳಿಸಿದ ತಕ್ಷಣ இயேசுநாதரே எப்படியோ பார்த்திருப்பாரு. ಯೇಸು ಹೇಗೋ ನೋಡಿರುತ್ತಾರೆ. அவர் பாக்குற பார்வை என்ன தெரியுமா? ಅವರು ನೋಡಿದ ನೋಟ ಏನಂತ இவனை ಗೊತ್ತಾ? பார்க்கல, ಇವ್ರನ್ನ ನೋಡ್ಲಿಲ್ಲ, கொண்டு வந்தவங்கள பாக்குறாரு. ತಂದವರನ್ನ ನೋಡುತ್ತಾರೆ. பாரு அவங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு விசுவாசம் இருக்கு. ನೋಡು ನನ್ನ ಮೇಲೆ ಎಷ್ಟು ನಂಬಿಕೆ ಇದ್ದಾರೆ. இந்த கூட்டத்திலையும் கூட ಈ ಗುಂಪಲ್ಲಿಯೂ ಕೂಡ அந்த வீட்டையும் பிரிச்சு ಆ ಹಂಚನ್ನು ಕಿತ್ತಿ அவரை ஏன் முன்னாடி இறக்கி இருப்பாங்க ನನ್ನ ಮುಂದೆ ಇಳಿಸಿದ್ದಾರೆ சொல்லி அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ಅಂತ ಹೇಳಿ ತುಂಬಾ ಸಂತೋಷ அப்ப ಆಯ್ತು. அவர் சொல்றாரு பாருங்க, ಆಗ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ 20வது வசனம், அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு. யாருடைய விசுவாசத்தை? ಯಾರ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಿ? கொண்டு வந்தவர்களுடைய விசுவாசத்தை அவர் ಅಲ್ಲಿ கண்டு ಕರ್ಕೊಂಡು ಬಂದವರ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಿ திமிர்வாதக்காரனை நோக்கி, ಆ ಪಾರ್ಶ್ವಾಯು ರೋಗದವನನ್ನು ನೋಡಿ, மனுஷனே ಮನುಷ್ಯನೇ உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ನಿನ್ನ ಪಾಪಗಳು ನಿನಗೆ ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿತು ಅಂದನು. ஹalleluya ஹalleluya. இந்த இடத்துல ஒரு காரியத்தை நீங்க அறிந்து ಈ கொள்ளுங்கள். ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோட கூட இருக்கும்போது ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಂತವಾಗಿರುವಾಗ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯ. அவர் யாருடைய பாவத்தையும் சுமக்கவில்லை. ಅವರು ಯಾರ ಪಾಪವನ್ನು ಹೊತ್ತಲಿಲ್ಲ. ஏனென்றால் அவர் இன்னும் கல்வாரி சிலுவைக்கு அவர் போகவில்லை. ಏಕೆಂದರೆ ಅವರು ಇನ್ನು ಕಲ್ವಾರಿಯ ಶಿಲುಬೆಗೆ ಹೋಗಲಿಲ್ಲ. போறதுக்கு முன்பாகவே ಹೋಗುವ ಮುಂಚಿತವಾಗಿಯೇ இப்படிப்பட்ட சம்பவங்களிலே அவர் ಈ காணப்படுகிறார். ರೀತಿಯಾದ ಘಟನೆಗಳಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾರೆ. அங்கே சொல்லுகிறார், ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ನಿನ್ನ ಪಾಪಗಳು ನಿನಗೆ ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹalleluya ஹalleluya. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ನಿನ್ನ ಪಾಪಗಳು ನಿಮಗೆ ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்ப பாவங்களை மன்னிப்பதற்கு ಆಗ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸುವುದಕ್ಕೆ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு ಈ ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಒಬ್ಬನಿಗೆ அதிகாரம் உண்டு ಅಧಿಕಾರ ಉಂಟು என்பதை அவர் ಅಂತ வெளிப்படுத்தும்படியாக ಹೇಳಿ ಅದನ್ನು ಪ್ರಕಟಿಸುವಂತೆ உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ನಿನ್ನ ಪಾಪಗಳು ನಿನಗೆ ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿತ್ತು ಅಂದರು. அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் ಆಗ ಅಲ್ಲಿರುವ ವೇದ ಪಾಲಕರು ಎಲ್ಲರೂ யோசனை பண்ணி தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? ಯೋಚನೆ ಮಾಡಿ ದೇವ ದೂಷಣೆಯನ್ನು ಮಾಡುವವರು ಇವರು ಯಾರು? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். ದೇವರು ಒಬ್ಬರು ಹೊರತು ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸುವವರು ಯಾರು ಅಂತ ಹೇಳಿದರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப இதுவரை இயேசு அங்கே மனிதனாய் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் போது கூட இவர்கள் தேவன் என்று என்ன செய்யவில்லை, நம்பவில்லை. ಯೇಸು ಅಲ್ಲಿ ಮನುಷ್ಯನಾಗಿ ಅಲ್ಲಿ ಇರುವಾಗ ದೇವರನ್ನುವುದನ್ನು ನಂಬಲಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்புகிற கூட்டமும் இருக்கிறது, ನಂಬುವ ಗುಂಪು ಇದೆ, நம்பாத கூட்டமும் அங்கேதான் ನಂಬದೇ இருக்கிறது. ಇರುವಂತಹ ಗುಂಪು ಇದೆ. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. இயேசுவை நம்புகிற கூட்டமும் அந்த வீட்டுக்குள்ள ரம்பி இருக்கிறது, ಯೇಸುವನ್ನು ನಂಬುವಂತಹ ಗುಂಪು ಅಲ್ಲಿದೆ, நம்பாதவர்களும் அதற்குள்ளே இருக்கிறார்கள். ನಂಬದೇ ಇರುವವರು ಅಲ್ಲಿದ್ದಾರೆ. அதை யாரு? வேதபாரகர் பரிசேயர். ಅದೇ ಯಾರು? ಪರಿಚಯರು ಮತ್ತೆ ಶಾಸ್ತ್ರಿಗಳು. அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ಅವರೆಲ್ಲ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. இவங்க அங்க இருந்து அவனை அந்த திமிர்வாதக்காரனை இறக்கி விட்ட உடனே ಅವರು ಅಲ್ಲಿ ಮೇಲಿಂದ ಆ ಪಾರ್ಶ್ವಾಯು ರೋಗಿಯನ್ನು ಇಳಿಸಿದ ತಕ್ಷಣವೇ ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ನಿನ್ನ ಪಾಪಗಳು ನಿನಗೆ ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿವೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்பொழுது பாருங்க, இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? பாருங்க எல்லாம் என்ன நடக்குது? ಏನ್ ನಡೀತದೆ? அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் ಆಗ ಶಾಸ್ತ್ರಿಗಳು ಪರಿಚಯರು வாயை திறந்து எதுவும் சொல்லல. ಬಾಯತ್ತಕ್ಕೆ ಏನು ಹೇಳಿಲ್ಲ. அவர்களுக்குள்ள யோசனை வருது. ಅವರಲ್ಲಿ ಒಂದು ಯೋಚನೆ ಬರುತ್ತದೆ. என்ன யோசனை வருது? ಏನಂತ ಯೋಚನೆ ಬರುತ್ತದೆ? பாவங்களை மன்னிக்கிறதற்கு இவன் யார்? ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸುವುದಕ್ಕೆ ಇವರು ಯಾರು? இந்த யோசனையை யார் அறிகிறார்? ಈ ಯೋಚನೆಯನ್ನು ಯಾರು ತಿಳಿಯುತ್ತಾರೆ? இந்த யோசனையை யார் அறிகிறார்? ಈ ಯೋಚನೆಯನ್ನು ಯಾರು ತಿಳಿಯುತ್ತಾರೆ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்கிறார். ಯೇಸು
கால வேளையிலே ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವಂತಹ உங்கள் யோசனைகளையும் அவர் ನಿಮ್ಮ அறிகிறார். ಯೋಚನೆಗಳನ್ನು ಅವರು ಅರಿತಿದ್ದಾರೆ. என்னுடைய யோசனை அவர் அறிகிறார் என்று சொல்றவங்க மாத்திரம் கருத்தை தட்டி ஆண்டவர் மையம் கொடுத்துங்க. ನನ್ನ ಯೋಚನೆಯನ್ನು ತಿಳಿದಿದ್ದಾರೆ ಎಂದು ಹೇಳುವವರು ಸಾಕ್ಷಾತ್ಕಾರಕ್ಕೆ ದೇವರನ್ನು Yes. Amen. 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 Hallelujah. யோசனைகளை அறிந்து ನನ್ನ ಯೋಚನೆಗಳನ್ನೆಲ್ಲ ಅವರು ತಿಳಿದು அறியாதவர் போல் போகவில்லை. ಅವರು ತಿಳಿಯದ ರೀತಿಯಾಗಿ ಹೋಗಲಿಲ್ಲ. அவர்களுடைய யோசனை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். ಅವರ பாருங்க. ಯೋಚನೆಯನ್ನು ಅವರು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾರೆ ನೋಡಿ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து ಯೇಸು ಅವರ ಒಂದು ಚಿಂತನೆಗಳನ್ನೆಲ್ಲ ತಿಳಿದು அவர்களை நோக்கி ಅವರನ್ನು ನೋಡಿ உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ನೀವು ಚಿಂತಿಸುವುದು ಏನು? எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ಎಲ್ಲರೂ ಕುಳಿತಿದ್ದಾರೆ. வேத பாரகர் பரிசேயர் உட்கார்ந்து ಆ இருக்கிறாங்க. ಶಾಸ್ತ್ರಿಗಳು ಮತ್ತು ಪರಿಚಯರು ಕೂತಿದ್ದಾರೆ. இவங்களெல்லாம் ஆண்டவர் பார்க்காம ಇವರನ್ನೆಲ್ಲ ದೇವರು ನೋಡದೆ உங்க இருதயத்துல நீங்க என்னப்பா சிந்திச்சிட்டு இருக்கிறீங்க? ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ನೀವೇನ್ ಚಿಂತಿಸುತ್ತಿದ್ದೀರಿ? நான் தேவதூஷணம் சொல்றீங்க நினைக்கிறீங்க? ನಾನು ದೇವದೂಷಣೆ ಮಾತನಾಡುವೆನು ಅಂತ ತಿಳಿಯುತ್ತೀರಾ? நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ನಾನೇ ದೇವರೆನ್ನುವುದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, அவங்க கிட்ட சொல்றாரு, ಅವರ ಬಳಿ ಹೇಳುತ್ತಾರೆ, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது நீ சொல்றது எளிதா? ನಿನ್ನ ಪಾಪ ನಿನಗೆ ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂತ ಹೇಳುವುದು ಸುಲಭವಾ? இல்ல உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்றது எளிதா? ಇಲ್ಲ ನಿನ್ನ ಹಾಸಿಗೆಯನ್ನು ಹೊತ್ತಿಕೊಂಡು ನಡೆ ಅಂತ ಹೇಳುವುದು ಸುಲಭವಾ ಅಂತ ಕೇಳುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதை கேட்ட உடனே ಈ ರೀತಿಯಾಗಿ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, பூமியிலே பாவங்களை மன்னிக்க ಭೂಮಿಯಲ್ಲಿ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸುವುದಕ್ಕೆ மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை ಮನುಷ್ಯ ಕುಮಾರನಿಗೆ ಅಧಿಕಾರವಿದೆ ಎನ್ನುವುದನ್ನು நீங்கள் அறிய வேண்டும் என்று ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕೆಂದು சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, ಅವರಿಗೆ ಆ ಪಾರ್ಶ್ವಾಯು ರೋಗಿ ಅವರನ್ನು ನೋಡಿ, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. ನೀನು ಎದ್ದು ನಿನ್ನ ಹಾಸಿಗೆಯನ್ನು ಎತ್ತುಕೊಂಡು ನಡೆ. உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து ಅವರ ಮುಂದೆ ಅವನು ಎದ್ದು தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு ತನ್ನ ಹಾಸಿಗೆಯನ್ನು ಒತ್ತಿಕೊಂಡು தேவனை மகிமைப்படுத்தி ದೇವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಿ தன் வீட்டுக்கு போனான். ತನ್ನ ಮನೆಗೆ ಹೋದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, 4 பேர் செய்த நல்ல காரியத்தினால் ನೋಡಿ, 4 ಜನ ಮಾಡಿದಂತ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯದಿಂದ அவர்களுக்குள்ள ஆண்டவர் மேலிருந்த விசுவாசத்தினால ಅವರಲ್ಲಿ ದೇವರ ಮೇಲಿದ್ದ ನಂಬಿಕೆಯ ಕಾರಣವಾಗಿ இதுவரையிலும் மகிமைப்படுத்தாத அந்த மனிதன், ಇದುವರೆಗೂ ಮಹಿಮೆ ಪಡಿಸದಂತ ಇರುವಂತಹ ಮನುಷ್ಯನು, தேவனை மகிமைப்படுத்தாத அந்த மனிதன் ದೇವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸದಂತ ಇರುವ ಮನುಷ್ಯನು இப்ப யாரை மகிமைப்படுத்துகிறான்? ಯಾರನ್ನು சொல்லுங்க. ಮಹಿಮೆ ಪಡಿಸುತ್ತಾರೆ? தேவனை ದೇವರನ್ನು மகிமைப்படுத்துகிறான். ಮಹಿಮೆ ಪಡಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனை மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, ದೇವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವುದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ இப்ப படுக்கை எடுத்துக்கொண்டு ಈಗ ಹಾಸಿಗೆಯನ್ನು ಹೊತ್ತಿಕೊಂಡು அவன் என்ன செய்கிறான்? ಅವನೇನ್ ಮಾಡುತ್ತಾನೆ? தன்னுடைய வீட்டிற்கு போகிறான். ತನ್ನ ಮನೆಗೆ ಹೋಗುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்முடைய விசுவாசம் எப்படி ನಮ್ಮ இருக்கிறது? ನಂಬಿಕೆ ಹೇಗಿದೆ? ஆண்டவர் இதையெல்லாம் செய்வார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோமா? ದೇವರು ಇದನ್ನೆಲ್ಲ ಮಾಡುತ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ನಂಬುತ್ತೇವಾ? இவருடைய அதாவது தரித்திரத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். ಇವರ ಒಂದು ಬಡತನದಿಂದ ದೇವರು ಬಿಡಿಸುತ್ತಾರೆ. இவர்கள் வியாதியிலிருந்து ஆண்டவரால் விடுதலை ஆக்க ಇವರ முடியும். ರೋಗದಿಂದ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಬಹುದು. இவர்கள் எல்லா பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுதலை ஆக்க ಇವರ முடியும். ಸಮಸ್ಯೆಗಳಿಂದ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಬಹುದು. அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்குள்ள ಆ இருக்குமானால் ರೀತಿಯಾದ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯೋಚನೆ ಇರುವುದಾದರೆ நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. ನೀವು ಸುಮ್ಮನೆ ಇರೋದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. விசுவாசம் என்ன செய்யுமா? ನಂಬಿಕೆ ಏನ್ ಮಾಡುತ್ತದೆ? கிரியை செய்யும். ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. விசுவாசம் என்ன செய்யும்? ವಿಶ್ವಾಸ ಏನ್ ಮಾಡುತ್ತದೆ? கிரியை செய்யும். ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ. அந்த கிரியை தான் இந்த 4 பேர் செய்தாங்க. ಆ ಕ್ರಿಯೆನೇ 4 ಜನ ಮಾಡಿದರು. சும்மா இருக்கல அவங்க. ಸುಮ್ಮನೆ ಇರ್ಲಿಲ್ಲ
ಅವರು வீட்டுக்கு மேல ஏறினாங்க, ಮನೆಯ ಮೇಲೆ ಹತ್ತಿದರು, தட்டோடுகளை ಆ பிரித்தாங்க, ಅಂಚುಗಳನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದು ಹಾಕಿದರು, அவருக்கு முன்னாடி இறக்குனாங்க. ಅವರ ಮುಂದೆ ಇಳಿಸಿದರು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. அப்படி போல ಅದೇ ರೀತಿಯಾಗಿ எனக்குள்ளே விசுவாசம் இருக்குது, ನನ್ನಲ್ಲಿಯೇ ನಂಬಿಕೆ ಇದೆ, எனக்குள்ளே விசுவாசம் இருக்குது ನನ್ನಲ್ಲೂ ನಂಬಿಕೆ ಇದೆ அப்படி சொல்லிட்டு இருக்க கூடாது. ಅಂತ ಹೇಳುತ್ತಿರಬಾರದು. நம்முடைய விசுவாசத்தை ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು கிரியையிலே காட்ட ನಮ್ಮ வேண்டும். ಕ್ರಿಯೆಗಳ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ತೋರಿಸಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. நம்முடைய விசுவாசத்தை ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು நம்முடைய கிரியைகளிலே, ನಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳಲ್ಲಿ, நம்முடைய நற்கிரியைகளிலே, ನಮ್ಮ ಒಂದು ಸತ್ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ, ஹalleluya, ஹalleluya, நாம் வெளிப்படுத்தும் போது ನಾವು ಅದನ್ನು ಪ್ರಕಟಿಸುವಾಗ நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ನಮ್ಮ ಒಂದು ನಂಬಿಕೆಯನ್ನು ದೇವರು ನೋಡುತ್ತಾರೆ. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்படியானால் ಹಾಗಾದರೆ விசுவாசம் காணத்தக்கதாய் இருக்கிறது. ವಿಶ್ವಾಸವು ಕಾಣುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. நிறைய பேர் சொல்றபடி ಅನೇಕರು ಹೇಳುವ ರೀತಿಯಾಗಿ விசுவாசம்னா ஒண்ணு பார்க்க முடியாது பாஸ்டர். ವಿಶ್ವಾಸ ಅಂದ್ರೆ ಏನು ನೋಡಕ್ ಆಗೋದಿಲ್ಲ ಪಾಸ್ಟರ್. ஹalleluya. ஹalleluya. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, ಆದ್ರೆ ದೇವರ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ விசுவாசத்தை காண முடியும். ವಿಶ್ವಾಸವನ್ನು ಕಾಣಬಹುದು. ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு? ದೇವರು ಏನಂತ ಹೇಳುತ್ತಾರೆ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ? கொண்டு வந்தவர்களுடைய ತಗೊಂಡು ಬಂದವರ ಹತ್ರ விசுவாசத்தை கண்டு ಅವರ ಒಂದು ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಂಡು நான் இவனுக்கு சுகம் கொடுக்கிறேன். ನಾನು ಇವನಿಗೆ ಸುಖ ಕೊಡುತ್ತೇನೆ. ஆமென். ஹalleluya. 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 நம்முடைய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்முடைய விசுவாசம் ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸವು என்ன செய்ய வேண்டும்? ಏನ್ ಮಾಡಬೇಕು? கிரியை செய்ய வேண்டும். ಕ್ರಿಯೆ ಮಾಡಬೇಕು. அதான் வேதத்துல ஒரு வசனம் ಅದನ್ನೇ சொல்லப்பட்டிருக்கிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ. நான் நினைக்கிறேன் யாக்கோபு நிருபம் நினைக்கிறேன், எடுக்கோபு யாக்கோபு ಯಾಕೋಬನು இரண்டாவது அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 17-18 வசனத்தை படி. 17 ಮತ್ತು 18ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். ஹalleluya. ಹalleluya. விசுவாசம் இருந்தா என்ன செய்யணுமா? ವಿಶ್ವಾಸ ಇದ್ರೆ ನಮ್ಗೆ ಹೇಗಿರ್ಬೇಕು? கிரியை செய்யணுமா? ಅದು ಕ್ರಿಯೆಯುಳ್ಳದಾಗಿರಬೇಕು. அப்ப யார் கிரியை செய்கிறார்களோ ಯಾರು ಕ್ರಿಯೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಾರೋ அவர்களுக்குள்ளதான் என்ன இருக்குமா? ಅವರಲ್ಲಿ ಏನಿರುತ್ತದೆ? ஜீவன் இருக்கும். ಜೀವವಿರುತ್ತದೆ. ஜீவன் இருக்கும். ಜೀವವಿರುತ್ತದೆ. ஹalleluya. ಹalleluya. அப்ப அந்த கிரியை அந்த ஜீவன் உங்களிலே பெருக ಆ வேண்டுமானால் ಜೀವವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಬೇಕಾದರೆ தேவனுடைய கிரியைகளை ದೇವರ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು நாம் அனுதினம் ಮಾಡುகிறவர்களா பண்ணுகிறவர்களா இருக்க ನಾವು வேண்டும். ಅನುದಿನವೂ ಮಾಡುವವರಾಗಿರಬೇಕು. ஹalleluya. ಹalleluya. அதை அதிகமாய் செய்ய வேண்டும். ಅದನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ನಾವು ಮಾಡಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. அப்ப தேவன் இதையெல்லாம் செய்வார் அதையெல்லாம் செய்வார் என்று விசுவாசிக்கிற நாம் ದೇವರು ಅದೆಲ್ಲ ಮಾಡುತ್ತಾರೆ ಇದೆಲ್ಲ ಮಾಡುತ್ತಾರೆ ಅಂತ ನಂಬುವಂತಹ நாமும் அப்படிப்பட்ட ரீதியிலே விசுவாசத்தோடு கூட ஜனங்களை இயேசுவினிடத்திலே கொண்டு வர வேண்டும். ನಾವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಜನರನ್ನು ನಂಬಿಕೆಯಿಂದ ನಾವು ಯೇಸುವಿನ ಬಳಿ ಕರ್ಕೊಂಡು ಬರಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. அப்ப ஆண்டவர் சொல்வாரு, ಆಗ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, கொண்டு வந்த உன்னுடைய விசுவாசத்தை பார்த்து ಕರ್ಕೊಂಡು ಬಂದ ನಿನ್ನ ಒಂದು ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಿ நான் இவரை சுகமாக்குகிறேன். ನಾನು ಇವನನ್ನು ಸ್ವಸ್ಥಪಡಿಸುತ್ತೇನೆ. அப்ப நம்ம விசுவாசம் எதன் மேல இருக்க வேண்டும்? ಆಗ ಒಂದು ನಮ್ಮ ಒಂದು ನಂಬಿಕೆ ಯಾರ ಮೇಲೆ ಇರಬೇಕು? தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்க ದೇವರ வேண்டும். ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ಇರಬೇಕು. அப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்டு ಆಗ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ நாம் கிரியை செய்யும் போது ನಾವು ಕ್ರಿಯೆಯನ್ನು ಮಾಡುವಾಗ அப்ப நமக்குள்ள ஜீவன் பெறுகிறது. ಆಗ ನಮ್ಮಲ್ಲಿ ಜೀವವು ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. அப்ப ஜீவன் பெருக பெருக ಜೀವವು ಹೆಚ್ಚಾಗುತ್ತಾ அங்கே மேன்மை உண்டாகிறது, ಅಲ್ಲಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ, அங்கே ಉயர்வு ಅಲ್ಲಿ உண்டாகிறது, ಉನ್ನತ ಉಂಟಾಗುತ್ತದೆ, அங்கே நிறைய பலன்கள் ಅಲ್ಲಿ உண்டாகிறது. ಅನೇಕ ಫಲಗಳು ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. அம்மாவா இல்லையா? ಹೌದಲ್ವಾ? அப்ப நம்முடைய விசுவாசம் ಆಗ ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸವು நம்மிலே அதிகரிக்க வேண்டும். ನಮ್ಮಲ್ಲಿ ಅಧಿಕರಿಸಬೇಕಾದರೆ இருக்கிற அந்த கொஞ்ச விசுவாசத்தை ಇರುವ ಆ ಸ್ವಲ್ಪ ಒಂದು ನಂಬಿಕೆಯನ್ನು அதை கிரியையில என்ன செய்யணும்? ಅದನ್ನು ಕ್ರಿಯೆಗೆ ನಾವೇನ್ ಮಾಡಬೇಕು? காட்ட வேண்டும். ತರಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. அதான் ஒரு சகோதரனுக்கு நீச்சலே தெரியாது.
ಒಬ್ಬರಿಗೆ ಅವ್ರಿಗೆ ಈಜೋದೇ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತೆ. ஆனா நீச்சல் பழவணும்னு ஒரு ஆசை இருக்குது அவருக்கு. ಆದ್ರೆ ಈಜ್ಬೇಕು ಅನ್ನೋ ಕಲ್ತ್ಕೊಳ್ಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಆಸಕ್ತಿ ಇತ್ತು. அவர் என்ன செய்வாரா? ಅವ್ರು ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? டெய்லி அந்த குளத்தங்கரையில போய் உட்கார்ந்துட்டு ದಿನನಿತ್ಯ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಕುತ್ಕೊಂಡು தண்ணிக்குள்ள தன்னுடைய காலை அப்படி அப்படியே ஆட்டி ஆட்டி பாப்பாரு. ನೀರಿನ ಒಳಗಡೆ ಕಾಲನ್ನ ಹಾಕಿ ಆಡಿಸಿ ನೋಡುತ್ತಾರೆ. இப்படி அப்படி பார்க்க பார்க்க அவருக்குள்ள இருக்க பயம் என்ன செய்தான்? ಹೀಗೆ ಅವರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುತ್ತಾ ಮಾಡುತ್ತಾ ಅವರಲ್ಲಿದ್ದ ಭಯ ಏನಾಯ್ತು? அப்படியே போய்விட்டார். ಆ ಭಯ ಹಾಗೆ ಹೋಯಿತು. அதுக்கப்புறம் நீச்சல் கத்துக்கிடுறதுக்காக ಅದ ನಂತರವಾಗಿ ಅವನು ಈಜನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ அவருக்கு அதாவது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் பேசியிருக்கிறார். ಆ ರೀತಿಯಾಗಿ ಅವನು ಕಲಿತುಕೊಳ್ಳುವಂತೆ ಮಾತನಾಡಿದನು. பிறகு அதை கற்றுக்கொண்டு விட்டார். ಮತ್ತೆ ಈಜದನ್ನು ಕಲಿತುಕೊಂಡ್ಬಿಟ್ಟ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. அதுபோல அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் கிரியை செய்ய ஆரம்பிக்க ನಾವು வேண்டும். ಕ್ರಿಯೆಯನ್ನು ಮಾಡಲು ಆರಂಭಿಸಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. நாம் எதை விசுவாசிக்கிறோமோ ನಾವೇನನ್ನು ನಂಬುತ್ತೇವೋ அதை நோக்கி நம்முடைய விசுவாசத்தின் கிரியை நடைபெற வேண்டும். ಅದನ್ನು ನೋಡಿ ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯ ಒಂದು ಕ್ರಿಯೆ ನಡೆಯಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. நம்முடைய விசுவாசமும் ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸವು நம்முடைய கிரியையோ ನಮ್ಮ ಕ್ರಿಯೆಯು அதாவது பார்க்கிற தேவனாயிருக்கிறார். ನೋಡುವಂತಹ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. ஒரு வசனத்தை கூட படிப்போம். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಕೂಡ ನಾವು ಓದೋಣ. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 1 தெசಲೋನಿಕದವರಿಗೆ 3வது அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 2வது வசனத்தை படிக்கிறோம் பாருங்க. 2ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளும் ஆகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். ஹalleluya. ஹalleluya. ஹalleluya வந்துரு. 1 தெசಲೋನಿಕದವರಿಗೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯ. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬಂದಿರುವ ಸಂಕಟಗಳಲ್ಲಿ ಚಂಚಲರಾಗದಂತೆ ದೃಢಪಡಿಸುವುದಕ್ಕೂ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯ ವೃದ್ಧಿಗಾಗಿ ಪ್ರಬೋಧಿಸುವುದಕ್ಕೂ ನಮ್ಮ ಸಹೋದರರನ್ನು ಕ್ರಿಸ್ತನ ಸುವಾರ್ತೆಯ ಉದ್ಯೋಗದಲ್ಲಿ ದೇವರ ಸೇವಕರಾಗಿರುವ ತಿಮೋಥೆಯನನ್ನು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಕಳಿಸಿದರು. ஹalleluya. ஹalleluya. இங்கே நாம் பார்க்கிறோம், ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் ನಂಬಿಕೆಯ ಬಗ್ಗೆ ನಿಮಗೆ ಬುದ್ಧಿ ಹೇಳುವಂತೆಯೂ. ஹalleluya. ஹalleluya. உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்குது, ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇದೆ, உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குது. ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸ ಇದೆ. அந்த விசுவாசத்தை பற்றி ಆ ನಂಬಿಕೆಯ ವೃದ್ಧಿಗಾಗಿ உங்களுக்கு என்ன செய்யணுமா? ನಿಮಗೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? புத்தி சொல்லணுமா? ಪ್ರಬೋಧಿಸಬೇಕು. ஹalleluya. 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 அப்ப அந்த புத்தி சொல்ல வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறீர்கள், ನಿಮಗೆ ಯಾರಿಗೆಲ್ಲ ಪ್ರಬೋಧಿಸಬೇಕು ಅಂತ ಇಷ್ಟಪಡುತ್ತೀರೋ அவர்களெல்லாம் விசுவாசத்தில் வளருவீர்கள். ಅವರೆಲ್ಲ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯುವಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ಅದರಲ್ಲಿ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ಸಂಶಯವೂ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அப்போ இங்கே நாம் பார்க்கிறோம், ಆಗ ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, விசுவாசத்திலே கிரியை செய்ய வேண்டும். ನಾವು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಕ್ರಿಯೆ ಮಾಡಬೇಕು. நாம் வேதத்துல ஆதி ஆகம புத்தகம் ಆದಿಕಾಂಡ, ஆதி ஆகமம் ಪ್ರವಾದಿಕಾಂಡ 4வது அதிகாரம் ಆದಿಕಾಂಡ 4ನೇ ಅಧ್ಯಾಯ, அங்கே 1வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன், கவனி. ಅಲ್ಲಿ 1ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ನಾವು ಓದ್ತೇವೆ, ಗಮನಿಸಿ. ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று
கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ காயினும் ஆபேலும் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வருகிறார்கள். ಕಾಯಿನನು ಆಬೇಲನು ದೇವರಿಗೆ ಕಾಣಿಕೆಯನ್ನು ತರುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப காணிக்கை கொண்டு வரும்போது ಅದು ಕಾಣಿಕೆಯನ್ನು ತರುವಾಗ ஆண்டவர் எதை பார்க்கிறாரா? ದೇವರು ಏನನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ? அவங்க விசுவாசத்தை ಅವರ பார்க்கிறார். ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. அவன் ஏதோ காய்கறியில கொஞ்சத்தை பிச்சு போட்டு ஏதோ நம்ம கொண்டு வந்து கொடுப்போம்னு சொல்லி சபையில கொண்டு வந்து வச்சுட்டான். ಹೊಲದಲ್ಲಿ ಬೆಳೆಯುವಂತದನ್ನ ಕೆಲವು ತಂದು ಕೊಡೋಣ ಅಂತ ಹೇಳಿ ತಂದು ಕೊಟ್ಟನು. ஆனா ஆபேலோ ಆದ್ರೆ ಆಬೇಲನು மந்தையில தலையீற்று ಕುರಿ ಮಂದೆಗಳಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಚೊಚ್ಚಲದು தலையீற்று குட்டியையும் ಮೊದಲನೇದಾಗಿ ಕಿರಿಯ ಒಂದು ಕುರಿಯನ್ನು அது மாத்திரம் இல்ல, நல்ல கொழுகொழுன்னு வளர்ந்திருக்கிறது. ಚೆನ್ನಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದ ಒಂದು ಕುರಿಯನ್ನು தேவனுக்காக கொண்டு வருகிறார். ದೇವರಿಗಾಗಿ ತಗೊಬರುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப ஆண்டவர் எதை அங்கீகரிக்கிறாரு? ಆಗ ದೇವರು ಯಾವುದನ್ನು ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರೆ? முதல் தரமானதை அங்கீகரிக்கிறார். ಮೊದಲ ತರವಾಗಿ ಶ್ರೇಷ್ಠವಾಗಿರುವುದನ್ನು ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. முதலாவது கொண்டு வந்தவனை அங்கீகரிக்கல. ಮೊದಲನೇದಾಗಿ ತಂದವನನ್ನು முதலாவது கொண்டு ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರೆ. வந்தது யாரு? ಮೊದಲನೇ ತಂದಿದ್ದು ಯಾರು? காயின் தான் கொண்டு வந்தான். ಕಾಯಿನನ್ನು ತಗೊಂಬಂದ. நியாயமா அவனை தான் ஆண்டவர் அங்கீகரிச்சிருக்கணும். ಅವನನ್ನೇ ದೇವರು ಅಂಗೀಕರಿಸಿರಬೇಕು. ஆனா இந்த இரண்டாவது கொண்டு வந்த ஆபேல் இருக்கிறான்ல, ಆದರೆ ಈ ಎರಡನೇದಾಗಿ ತಂದ ಆಬೇಲನಿದ್ದಾನಲ್ಲ, அவன் இருதயத்தில் உள்ள பூரண அந்த சந்தோஷத்தோடு கூட ಅವನ ಹೃದಯದಲ್ಲಿ ಪೂರ್ಣ ಸಂತೋಷದಿಂದ மனப்பூர்வமாக ಮನಪೂರ್ವಕವಾಗಿ உற்சாகமாக ಉತ್ಸಾಹವಾಗಿ அவன்கிட்ட இருக்கிறதுலயே ಅವನಲ್ಲಿ ಇರುವುದರಲ್ಲಿಯೇ பெஸ்ட கொண்டு வர. ಶ್ರೇಷ್ಠವಾದದ್ದನ್ನು ತರುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப விசுவாசம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. ಆಗ ನಂಬಿಕೆ ಹೇಗೆ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತದೆ ಅಂತ ನೋಡಿ. விசுவாசம் எப்பவும் நமக்கு என்ன சொல்லுமா? ವಿಶ್ವಾಸ ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಏನ್ ಹೇಳುತ್ತದೆ? ஆபேலுக்கு சொன்னது போலதான் ಆಬೇಲನಿಗೆ ಹೇಳಿದ ರೀತಿಯಾಗಿ நீ ஆண்டவருக்கு பெஸ்ட கொண்டு போய் கொடுக்கணும். ನೀನು ದೇವರಿಗಾಗಿ ಶ್ರೇಷ್ಠವಾದದ್ದನ್ನು ತಗೊಂಡ್ಬರ್ಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா அவங்க இவ்வளவு கொடுத்தாங்க இவ்வளவு கொடுத்தாங்க அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ಅವ್ರು ಇಷ್ಟ ಕೊಟ್ರು ಇವ್ರು ಇಷ್ಟ ಕೊಟ್ರು ಅದು ಬೇಡ. ஆனா நாம கொண்டு கொடுக்கறத ನಾವು ತಂದು ಕೊಡುವುದನ್ನು பெஸ்டா கொண்டு கொடுக்கணும். ಶ್ರೇಷ್ಠವಾದದನ್ನು ಕೊಡಬೇಕು. அப்ப விசுவாசத்துக்கும் கொடுக்கிறதற்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது.